ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசியம் 2ஓட ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட் 5 பாட்டு இருக்குன்னா 5 பாட்டை பாடி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஷோ தான், ஒரு கான்செப்ட் மாதிரி தான் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அங்கே போய் பண்ணலாம், மாலில் போய் பண்ணலான்னு எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஹிப்ஹாப் தமிழா அவர் வந்து நம்மளுடைய கான்செர்ட்டுக்கெலாம் நிறைய கூட்டம் வராதுன்னு அவரே நினைச்சாரா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி கான்செப்ட் இதுனா டிக்கெட் போடுவாங்க. இப்போ டிக்கெட்டும் இல்லை, இலவசம் அப்படின்னும் போது எல்லாருமே இருக்கிறாச்சு. அது பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. இன்றைக்கெல்லாம் வலைதளங்களில் பயங்கரமாக இந்த மாதிரி வந்து ஃபீனிக்ஸ் மாலில் 5 மணிக்கு ஹிப்ஹாப் தமிழோட ஈவெண்ட் இருக்குன்னு பப்ளிசிட்டி பண்ணதுக்கப்புறம் மக்கள் வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மாலை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். நீங்கள் ஒரு 3 மணிலேருந்தே பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமாக உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. பர்டிகுலராக இந்த ஷோவை பார்க்கணுங்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. சென்னையில் பல இடங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோவை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. இன்னொன்றுன்னா ஹிப்ஹாப் தமிழாவை நேராக அவருடைய கான்செப்டை நேரே பார்க்கலாம் அப்படின்னும் போது பயங்கரமான ஒரு கூட்டம். அவர் ஒரு 5 மணிக்கு அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அவர் 5:45 வரைக்கும் வராமே அவர் இருந்திருக்காரு. ஓவராக க்ரௌட் வந்துருச்சுங்கிறத உணர்ந்து போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு வேளை கேன்சல் பண்ணாமல் இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து நடந்திருந்தா இந்த ப்ரோக்ராம் எப்படியும் 2லேருந்து 3 மணி நேரம் நடக்கும். 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு இருந்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிராஃபிக் பிரச்சனை வந்திருக்கும். டிராஃபிக்கையும் தாண்டி ஒரு வேளை இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாருன்னா கூட்ட நெரிசலில் சிக்கி பலருக்கு பல அசம்பாவிதம் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. என்ன வேணா நடந்திருக்கும்ன்றதுனால தான் போலீஸ் வந்து சுதாரிச்சுக்கிட்டு இது ரொம்ப வந்து ராங்காக இருக்குது, ஓவர் க்ரௌட் ஆயிடுச்சு, பயங்கரமான க்ரௌட் எக்ஸ்பெக்டடோட வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு 5 மடங்கு க்ரௌட் வந்துருச்சு, மால் தாங்காது, ரொம்ப சின்ன இடம், பயங்கர கிராம்ப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போலீஸ் வந்து அந்த ஷோவே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேயர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிற ரூட் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஹிப்ஹாப் தமிழா ஆதி ஒரு மியூசிக் டேரக்டர் அறிமுகம் பண்ணவர், அதுக்கப்புறம் ஹீரோ ஆனார், டைரக்ட் பண்ணார், இப்போ தயாரிப்பாளரும் ஆகி மியூசியம் 2 அந்த படம் அடுத்த மாதம் வெளியாக இருக்குது. அந்த படத்தோட ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட் சனிக்கிழமை நினைக்கிறேன் ஃபீனிக்ஸ் மாலில் நடைபெறதா இருந்தது. கட்டுக்கடங்காத கூட்டம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் ஃபீனிக்ஸ் மாலில் வந்து அவ்வளோ கூட்டத்தை ஃபீனிக்ஸ் மாலில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ரோட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டருக்கு அவ்வளோ டிராஃபிக்கு, 4 மணி நேரம் வந்து நாங்கள் திணறிட்டோம். மக்கள் வந்து பலருமே வீடியோ போடுறத பார்க்க முடியுது. கடைசியில் ஈவெண்ட்டே கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ பாதி போயிட்டாரு. என்ன சார் நடந்தது? மக்கள் தான் வந்து சினிமா பிரபலங்களுடைய கான்செப்ட், சினிமா பிரபலங்களுடைய விழான்னா பெரிய ஆர்வம் காட்டுறாங்களே, மக்கள் அதை என்ன சொல்ல முடியும்? அதாவது பார்த்திங்கன்னா மால், ஃபீனிக்ஸ் மால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டமைப்பே பார்த்திங்கன்னா மாலோட கட்டமைப்பே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகிய ஏரியாவாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய மால் கட்டினாலும் நீங்கள் உள்ளே போய் டம்ப் ஆயிடுவீங்க, ஒரு இடத்துல வந்து டம்ப் ஆயிடுவீங்க. ஸோ குறிப்பாக வந்து ஃபீனிக்ஸ் மால் மேலே ரொம்ப நாளாக ஒரு விமர்சனம் இருக்குது. என்ன அப்படின்னா க்ரௌடு வந்து ஜாஸ்தியாக வந்துருச்சுன்னா சின்ன இடமா இருக்குது, அது கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அப்படின்னா பொதுவாகவே மால்ஸு தியேட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடங்களில் வந்து அந்த ஈவினிங் டைமில் குறிப்பாக வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அது ஹாலிடேஸாக போயிடுது. அந்த 3 நாள்லையும் பார்த்தீங்கன்னா மால்லேருந்து தியேட்டர்லேருந்து வெளியில் வராங்களோ ஒரு க்ரௌடு, அந்த வெளியில் அந்த க்ரௌடு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ரோடு வந்து டிராஃபிக் ஜாம் ஆக ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில் பெரிய தியேட்டர் இருக்குன்னா அந்த தியேட்டர்லேருந்து வெளியில் வர க்ரௌட்னாலையும் டிராஃபிக் ஜாம் ஆக ஆரம்பிச்சது. இப்படி வந்து சில இடையூறுகள் வந்து யதார்த்தமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசியம் 2ஓட ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட் 5 பாட்டு இருக்குன்னா 5 பாட்டை பாடி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஷோ தான், ஒரு கான்செப்ட் மாதிரி தான் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அங்கே போய் பண்ணலாம், மாலில் போய் பண்ணலான்னு எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஹிப்ஹாப் தமிழா அவர் வந்து நம்மளுடைய கான்செர்ட்டுக்கெலாம் நிறைய கூட்டம் வராதுன்னு அவரே நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ சினிமா பிரபலம் அப்படின்னாலே அங்கே ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னாலே அங்கே ஒரு பெரிய கூட்டம் கூடிடுது. அதுதான் வந்து ரியாலிட்டி, அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஹிப்ஹாப் தமிழா வந்து ஒரு தெரிந்த ஒரு நபர் தான், நடிக்கவும் செஞ்சுருக்காரு, ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இருக்கார். ஸோ அவருடைய படத்தினுடைய ஈவெண்ட் நடக்குதுன்னொன்னே அதை போய் பார்க்கலாம்ல, என்டர்டெயின்மெண்ட் தானே, உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ. அப்போ வந்து அது இலவசம் வேறு. எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் இதுனா டிக்கெட் போடுவாங்க. இப்போ டிக்கெட்டும் இல்லை, இலவசம் அப்படின்னும் போது எல்லாருமே இருக்கிறாச்சு. அது பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. இன்றைக்கெல்லாம் வலைதளங்களில் பயங்கரமாக இந்த மாதிரி வந்து ஃபீனிக்ஸ் மாலில் 5 மணிக்கு ஹிப்ஹாப் தமிழோட ஈவெண்ட் இருக்குன்னு பப்ளிசிட்டி பண்ணதுக்கப்புறம் மக்கள் வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மாலை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். நீங்கள் ஒரு 3 மணிலேருந்தே பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமாக உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. பர்டிகுலராக இந்த ஷோவை பார்க்கணுங்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. சென்னையில் பல இடங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோவை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. இன்னொன்றுன்னா ஹிப்ஹாப் தமிழாவை நேராக
பார்க்கலாம், அவருடைய கான்செப்டை நேரே பார்க்கலாம் அப்படின்னும் போது பயங்கரமான ஒரு கூட்டம். அவர் ஒரு 5 மணிக்கு அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அவர் 5:45 வரைக்கும் வராமே அவர் இருந்திருக்காரு. லேட்டாக வந்திருக்காரா என்னன்னு தெரில. இல்லை வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, போகலாமா வேண்டாமா, நடத்தலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவு எடுக்கிற சூழலில் உள்ளே இருந்தாரான்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாலே நீங்கள் அந்த பீனிக்ஸ் மாலில் வீடியோலாம் நேற்றுக்கு வந்திருக்கு யூடியூப்லாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குண்டூசி போட்டிங்கன்னா நீங்கள் தேட முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு க்ரௌடு, பயங்கரமான கிராம்ப்டாக மாறி வச்சு கூகுளில் வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாக. கூகுள் மட்டும் இல்லை சார், நீங்கள் இந்த மாலில் பயங்கரமான க்ரௌடு, மால் ஃபுல்லாகவே க்ரௌடு. இந்த க்ரௌடுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஜென்ரலாக மாலுக்கு வருவாங்கல்ல, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க, சண்டேன்னு சாட்டர்டேனும் போது அவங்க ஈவினிங் டைமில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க, ஒரு விண்டோ ஷாப்பிங்க்கு வருவாங்க. அவங்களால காரை மாலுக்குள்ளே கொண்டு போக முடியல, பைக்கை மாலுக்குள்ளே கொண்டு போக முடியல, நடந்து போகிறவங்களே மாலுக்குள்ளே உள்ளே நகர்ந்து கடைகளுக்கு போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோ குழந்தைகள் மாட்டிருப்பாங்க, ஏகப்பட்ட பேர். அதான் குடும்பமாக வந்திருக்காங்க. மால்லாம் எங்கே மாலு பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வருவாங்க. ஸோ மொத்த குடும்பமாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஜாம் ஆகி அப்படியே லாக் ஆகி நின்றுட்டாங்க. ஸோ மால்காரவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு பப்ளிசிட்டி, மாலுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி, அங்கே இருக்கிற வணிக வளாகங்கள் இருக்குல்ல, ஷாப்பிங் எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பெரிய பப்ளிசிட்டி, பெரிய சேல் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. என்ன பிரச்சனைனா, எல்லா பக்கமும் நீங்கள் கூட்டத்தில் போய் லாக் ஆகும்போது எப்படி கடைக்குள்ளே போக முடியும்? கடை இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஓவராக க்ரௌட் வந்துருச்சுங்கிறத உணர்ந்து போலீஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒருவேளை கேன்சல் பண்ணாமல் இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து நடந்திருந்தா, இந்த ப்ரோக்ராம் எப்படியும் 2லேருந்து 3 மணி நேரம் நடக்கும். 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு முடியுதுன்னு இருந்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிராஃபிக் பிரச்சனை வந்திருக்கும். ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் நடக்குதுன்னும் போது வேளச்சேரி அந்த மாலை சுற்றின ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் பைக் எதுவுமே நகர முடியல, பயங்கரமான டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை கரெக்டாக நான் சொல்கிற இந்த நேரம் 5 மணி 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு. சென்னை சிட்டி ஃபுல்லாக மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு. பொதுவாகவே மழை பெஞ்சா டிராஃபிக் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா சம்பிக்க ஆரம்பித்தோம். இந்த பக்கம் ஒரு பயங்கரமான க்ரௌடு, மழை எல்லாம் சேர்ந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, வேளச்சேரியில் இருக்கிற ஒரு நண்பர் சொன்னார், அந்த ஏரியாவே சம்பிச்சு போச்சான். இங்கேருந்து அங்கே போக முடியல, அங்கேருந்து இங்கே போக முடியல, எல்லாமே சம்பிச்சு போயிருக்கு. ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட போக முடியாத ஒரு சூழல் நம்ம ஊரில் இருந்துட்டு இருக்கு. ஜென்ரலாகவே டிராஃபிக்கில் போகும்போது ஆம்புலன்ஸ்க்குன்னு தனி வழி நம்ம ஊரில் கிடையாது. ஸோ க்ரௌடில் தான் போயாக வேண்டியிருக்கு. ஒரு சவுண்டு கேட்டு தான் நம்ம வழி விட வேண்டியிருக்கு. ஸோ இப்படி ஒரு க்ரௌடு லாக் ஆகி நின்றுச்சுன்னா அவங்களே நகர முடியாது, அவங்க நினச்சா கூட நகர முடியாது. அப்படின்னும் போது ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலியோட ஒரு நபரோட போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுறது? அது அந்த மாதிரி நடந்த மாதிரி தெரில. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் என்ன ஆகுறது? ஸோ இதெல்லாம் எப்படின்னா மால்காரவங்களே இதெல்லாம் தவிர்க்கணும் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி டிராஃபிக்கையும் தாண்டி ஒருவேளை இப்போ பாதிதான் உள்ளே வந்தாருன்னா கூட்ட நெரிசலில் சிக்கி பலருக்கு பல அசம்பாவிதம் கூட நடக்க வாய்ப்பு இருந்திருக்கு. என்ன வேணா நடந்திருக்கும்ன்றதுனால தான் போலீஸ் சுதாரிச்சுக்கிட்டு இது ரொம்ப ராங்காக இருக்குது, ஓவர் க்ரௌட் ஆயிடுச்சு, பயங்கரமான க்ரௌடு எக்ஸ்பெக்டடோட பார்த்தீங்கன்னா 4 மடங்கு 5 மடங்கு க்ரௌட் வந்துருச்சு, மால் தாங்காது, ரொம்ப சின்ன இடம், பயங்கர கிராம்ப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போலீஸ் அந்த ஷோவே கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழெல்லாம் வந்துட்டார், அங்கே மால்கே வந்துட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது சரியான அதாவது அந்த நேரத்தில் சமயோஜிதமாக முடிவெடுத்துட்டாங்க போலீஸ். இல்லைன்னா ஒருவேளை ஷோ நடத்த அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் டோட்டலாக எல்லா ஃப்ளோர்லையும் பார்த்தீங்களா அப்படியே அந்த ரவுண்டு ஃபுல்லாக கட்டி நிற்கிறாங்க, கூட்டம் எக்கி நிற்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்க்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது இது நல்ல வேளை ஷோவை கேன்சல் பண்ணதுனால எதுவும் அசம்பாவிதம் நடக்காமல் சரி பண்ண முடிஞ்சது. இது மால்காரவங்கலாம் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கக்கூடாது சார். ஆக்சுவலி இப்போ படங்களோட ஈவெண்ட்லாம் நடந்திருக்கு பெருசாக இந்த அளவுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. மாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா இடங்கள்லையும் பெரிய பிஸ்னஸ் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது வியாபாரம் பண்ணணும். அதுவும் குறிப்பாக வெள்ளி சனி ஞாயிறு தான் ஈவினிங்கில் தான் பிஸ்னஸ் இருக்குன்னும் போது இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன பொட்டிக் ஷாப்பு, இந்த வளையல் கடை, அது இதுன்னு நிறைய ஐஸ்கிரீம் ஷாப், அப்படி குட்டி குட்டி கவுண்டர்ஸ்லாம் போடுறாங்க, எல்லா இடங்கள்லையும் போடுறாங்க. அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை வராது. ஏன்னா ஒரு க்ரௌடு வருவாங்க, தேவையான அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்படி ஒரு கான்செப்ட், ஒரு பிரபலமான ஒரு சினிமா நடிகர் வராருன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு அட்டென்ஷன் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வருவாங்க. அப்படி வரும்போது பயங்கரமான கூட்டம் வந்துடும். இது சின்ன கால்குலேஷன், இது கூட பண்ணாமல் மால்காரவங்க எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரில. ஒரு வேளை ஏதாவது பிரச்சனையானால் எல்லாமே அந்த மால்காரவங்க மேலே தான் ஒழுகும். ஹிப்ஹாப் தமிழாவையும் நான் சொல்கிறேன், ஹிப்ஹாப் தமிழா ஒரு நல்ல ஒரு இளைஞர் தான், அவர் நல்ல பாப்புலராக இருக்கிற ஒருத்தர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் பிரபலமாக இருக்கார். அவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு
சமூக பொறுப்பு வேணும். அதாவது இந்த மாதிரி ஒரு மாலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வைக்க பிளான் பண்ணுறோமே, இந்த ஃபங்க்ஷனை இந்த மாலில் வச்சா என்ன கூட்டம் வரும், அப்படி ஒருவேளை இலவசம் வேற கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துட்டால் எப்படி இதை சமாளிக்கிறது அப்படின்னு யோசித்து ஒரு பொறுப்புணர்வோட இந்த மாதிரி இடங்கள்ல நிகழ்ச்சிகள், அதாவது சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகளை வைக்கிறத நிச்சயமாக தவிர்க்கணும். இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒய்எம்சிஏ மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டில் ஒரு மேடை போட்டு உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு இது வச்சு ஒரு ஷோ நடத்துனீங்கன்னா, ஒரு கான்சர்ட் நடத்துனீங்கன்னா, அங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தால் கூட அந்த க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் பிரிஞ்சு கலைஞ்சு போகிறதுக்கு வழி இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் கலைஞ்சு போகிறதுக்கு வழி இல்லை. ஏதாவது ஒரு சிக்கல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சார், அங்கேருந்து நகர்ந்து போக முடியாதுங்கிறது தான் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன். ஒரு க்ளோஸ்டு ஆடிட்டோரியத்தில் அது சிக்கல். அதுலேயும் மால் மாதிரி இடங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது ஹிப்ஹாப் தமிழாவுமே இதை வந்து எப்படி ஒத்துக்கிட்டாரு, இதை வந்து இந்த இடத்துல நடத்தணும்னு எப்படி முடிவு பண்ணாரு அப்படிங்கிறது அவருமே யோசிக்கணும். ஒரு சமூக பொறுப்பு இருக்கு, நடிகர்களுமே யோசிக்கணும், பிரபலங்களுமே யோசிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும். ஹிப்ஹாப் வந்து அவர் இசையமைத்த ஒரு ஆல்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ஒரு 10-15 பாடல்கள் வந்து ஹிட் ஆயிருக்கும். அவருடைய கான்செப்ட் பார்க்க அவருக்கே இவ்வளோ கூட்டம் வருதுன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? சென்னையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பொழுதுபோக்கு வறட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பொழுதுபோக்கு வறட்சி இருக்குங்கிறது 100% உண்மை சார். சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் எங்கே போக முடியும்? பீச்சுக்கு போக முடியும். இன்றைக்கெலாம் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு சாயந்தர நேரத்தில் பீச்சுக்கு போனீங்கன்னா அவ்வளவு க்ரௌடு, திக்லி பாப்புலேட்டட். ஒரு காரை வந்து உள்ளே கொண்டு போக முடியல, ஒரு பைக்கை உள்ளே கொண்டு போக முடியல, பீச்சில் பார்க் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு க்ரௌடு வந்து பீச்சில் வந்து குமிகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே சென்ட்ரலைஸ் ஏசியாக இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது. ஐஸ்கிரீம் ஷாப்லேருந்து சாப்பாட்டு கடையிலேருந்து எல்லாமே இருக்குதுன்னும் போது அங்கே வந்து அப்படியே ஃபேமிலியோடனா ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 குழந்தைங்க அப்படி ஃபேமிலியோட வந்து சுற்றிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணா பர்ச்சேஸ் பண்ணிட்டு சூப்பர் மார்க்கெட்ஸும் அங்கே வச்சுட்டாங்க. அதாவது மளிகை சாமான் விற்கிற கடையும் எல்லா மால்லையுமே வச்சுட்டாங்க. தேவையானதை வாங்கிட்டு அப்படியே போய் மேலே இருக்கிற ஃப்ளோரில் வந்து சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதெல்லாம் இப்போ வழக்கமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 என்டர்டைன்மெண்ட் தான். இந்த 2 என்டர்டைன்மெண்ட்டை மீறி வேறு என்டர்டைன்மெண்ட்டே வந்து சென்னையில் கிடையாது. சினிமா போவாங்க, சினிமா தேட்டர்ஸ் வந்து மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸ், அதுவுமே மாலில் வந்துருச்சு. அது மால்லே வந்து சினிமா படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல சினிமா இருந்தால் தான் அதுக்கு ஒரு பெரிய க்ரௌடு இருக்கும். நல்ல சினிமா இல்லை, இப்போ சமீபத்தில் இல்லை அப்படின்னா அந்த சினிமா தேட்டருடைய அட்ராக்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி தான் வீட்டுக்குள்ளே வந்து லேடிஸ் வந்து பார்க்குறாங்க. குறிப்பாக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா டிவி தான் அவங்களுக்கு மீடியா. டிவி, கணவன் வேலைக்கு போயிடுவார், பசங்க வந்து ஸ்கூல் காலேஜுக்கு போயிடுவாங்க, வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா டிவி தான் பார்க்குறாங்க. சீரியல்லேருந்து அப்புறம் டிவியில் போகிற ஷோலேருந்து இதெல்லாம் பார்க்குறாங்க. எவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க. சனி ஞாயிறுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்னும் போது சென்னை சிட்டிக்குள்ளே வந்து வேறு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து இந்த மாதிரியான சிக்கல் வந்து வரத்தான் செய்யும். என்டர்டைன்மெண்ட்டுக்கு இடம் இல்லாதனால நீங்கள் சொன்னீங்க ஹிப்ஹாப் தமிழா வந்து அவ்வளோ பிரபலமான ஆள் கிடையாதுன்னு. அப்படி கிடையாது. சினிமாவோட பிரபலமான ஆட்கள்லாம் அதிகமாக இருக்காங்க இல்லையா? அவருக்கே இவ்வளோ கூட்டம்னா அப்போ அவங்களாம் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன? அதுதான் சொல்கிறேன். சினிமாவில் வந்து யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன ஒரு அடையாளமே வந்து ஒரு பிரபலத்தை கொடுத்துருது. அந்த மாதிரி ஹிப்ஹாப் தமிழாவும் இப்போ சினிமாவுக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. நிறைய படங்கள் பாடல்கள் போட்டிருக்காரு, நிறைய நடிக்க வேறு செஞ்சுருக்காரு. எப்போவுமே நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க முகம் ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படின்னும் போது அவருக்கு அந்த கூட்டம் வந்தது வந்து பெருசாக நம்ம தப்பாக சொல்ல முடியாது. அவர் ஒரு வேளை வந்து இவ்வளோ கூட்டம் வராதுன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டார். அது வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து வந்துச்சு, கூட்டம் வந்துச்சு. அப்படின்றது என்ன காரணம் அப்படின்னா சினிமா மோகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு அடிக்ஷன். நீங்கள் வந்து சினிமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா. முழுக்க சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா. சினிமா படம் எடுக்கிற சினிமா சார்ந்த நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இயக்குநர்களோ அதில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அது அவங்களுடைய தொழில். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஜனரஞ்சகமான படம் எடுத்து மக்களுக்கு பிடிச்சமான ஒரு படம் எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கொடுக்குறாங்க. அது மீடியா. அந்த மீடியா வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியா. அந்த மீடியா படம் பார்க்குறோம், தியேட்டரில் போகிறோம், படம் பார்க்குறோம், பிடிச்ச ஹீரோ, பிடிச்ச ஹீரோயின், பிடிச்ச டைரக்டர், படம் பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், விசில் அடிக்கிறோம், கிளாப் பண்ணுறோம். அதை விட்டுட்டு தேட்டரை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த சினிமா தாக்கம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது தொடர்ந்து மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அந்த தாக்கம் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். நீங்கள் அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தினாங்க, நம்ம தேட்டரில் போய் படம் பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம், அடுத்து நல்ல படம் வந்தால் படம் பார்ப்போம் அப்படி நினைக்காம அவங்க மேலே தனிப்பட்ட ஒரு ஆர்வம், அதாவது நடிகர்கள் மேலேயோ இயக்குநர்கள் மேலேயோ இசையமைப்பாளர்கள் மேலேயோ ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திக்கிறதுங்கிறது எப்படின்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி. அவங்கள பார்த்துறோம், ஓ இப்போ பாதி வராரா, அவர் பார்த்துடலாம், வா போகலாம்,
அப்படின்னு கிளம்புறதுங்கிறது எப்படின்னா, சாதாரணமாக கிளம்புறது தப்பு இல்லை, சினிமா நடிகர்களை பார்க்குறதே தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் சினிமா நடிகர்களை பார்த்தே ஆகணும்னு நினச்சி ஒரு இடத்துக்கு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ இந்த 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 கான்செப்ட்லாம் எப்படின்னா, பீனிக்ஸ் மாலில் நடக்குதுன்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக தெரிஞ்சு போனதுக்கப்புறம் பயங்கரமான கூட்டம் வந்தது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் அது போய் ரீச் ஆயிருக்கு. ரீச் ஆனதுனால என்னென்னா, ஓ இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அதுவும் பாட்டு கச்சேரி மாதிரி நடக்கும் அப்படின்னும் போது ஜாலியாக போய் ஃப்ரீயாக பார்க்கலாமே அப்படின்னு வந்தது தான். அப்படி வந்த க்ரௌடு தான் இந்த மாதிரி ஓவர் க்ரௌட் ஆயிடுச்சு. எதுவுமே அடிக்ஷன் ஆகக்கூடாது சார். டிவியே நீங்கள் எடுத்துங்களேன், டிவி சீரியல்லாம் பாருங்களேன், நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து பெண்களை வந்து அடிக்ட் பண்ணுற மாதிரியே தான் சீரியல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து அதில் உள்ள அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மாமியார் கேரக்டர், நாத்தனார் கேரக்டர், அந்த மருமக கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு வராங்க. அந்த சீரியல் அவங்க வந்து இந்த எபிசோட் பார்த்தாங்களா, அடுத்த எபிசோடு எப்போ வரும், நாளைக்கு வருமே இதே நேரத்தில் 10 மணிக்கு, 24 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கே, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஈகரை கிரியேட் பண்ணாங்க, ஒரு ஆர்வத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க, அடிக்ஷனை உருவாக்குறாங்க. அது தப்பு. சினிமா நடிகர்களை வந்து அவங்களும் மனிதர்கள் தான். நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சினிமா நடிகர்களால் வந்து பீச்சுக்கோ பார்க்குக்கோ இல்லை மாலுக்கோ எங்கேயுமே ஃப்ரீயாக போக முடியல, போகவே முடியல. அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் மேலே இருக்கிற மோகத்தினால என்னென்னா, அவங்க 10 பவுன்சர்ஸ் வச்சு வர வேண்டியிருக்கு. அவங்களுமே சுதந்திரமான வாழ்க்கை வாழ முடியல. அவங்களுடைய குடும்பத்தாராவது வர முடியுமா அப்படின்னா, மனைவியோ குழந்தைங்களோ வந்தால் அங்கேயுமே சுற்றி போய் வட்டமிட்டுறாங்க. அப்படின்னும் போது இந்த சிக்கல் இது எப்படின்னா, இது எப்போ சரியாகும் அப்படின்னா, அந்த சினிமா மோகம் அப்படிங்கிறது சரியாகும். சினிமாவை வந்து பார்க்குறது என்டர்டைன்மெண்ட் மீடியா மட்டும்தான் சினிமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சினிமா என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இது சரி பண்ண முடியும். ரொம்ப நன்றி சார். அந்த வாரம் பல்வேறு விஷயங்களோட பலன் நன்றி.